இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த கையோட எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். 1 வீக் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுனால மார்னிங் எனக்கு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். இங்கே நான்வெஜ் வந்து ஃபிஷ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் எல்லோரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதுனால எனக்கு மட்டும்தான். இப்போ தௌசிஃபுமே கூட போயிட்டான். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் பண்ணேன். வத்த குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதோட ரசம் இருந்தது. ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. ஆயில் கேன் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ண வேண்டிய எல்லா திங்ஸுமே ரீஃபில் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வீக் ஃபுல்லாக நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவல் இருந்தது. ஸோ அதை வச்சு அவல் லட்டு தான் பண்ணேன். சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு அதோட நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நெய்யில் முந்திரி நல்லா வறுத்துட்டு அரைச்ச பவுட்ரு சேர்த்து இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சோன்னா ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி. வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்.